ஐபிஎல் கப்பு வந்து எம்ஆர்சி நகரை நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு இப்போவே. வேற லெவலில் இருக்குங்க அந்த டீம். எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ஐயோ. கமின்ஸ் மாதிரி கூல் ஹெட் பார்க்க முடியாது சார். சில பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன்சின்னு கிளியராக அந்த கூல் ஹெட் கமின்ஸ் இருக்காரு. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி டிராவல்ஸ் ஹெட்டுக்கு தான் போகும். மேபி அப்படி இல்லைன்னாக்கா வேறு யாருமே கேப்டன்சி பார்க்குற மாதிரி தெரியல. முகமது சிராஜுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்கிற அவருடைய இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்முக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக ஆகலாம் இந்த சீசன். இந்த பேப்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெட்டர் டீம் நீங்கள் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சாலிட் டீம். காவ்யா மாறனுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கேப்டன்சி கொடுக்காம இருந்தால் இட் இஸ் சென்டிங் ராங் சிக்னல்ஸ். இத்தனை நாளாக அவள் கேப்டன் டிசைட் பண்ணாமல் இருப்பாங்க ஒரு டீம். யோசிச்சு பாருங்கள். ஒரு வந்து ஐதர் அக்ஷர் ஒரு கேஎல் தான், 2 பேர் தான் கேண்டிடேட்டு. இதில் என்ன பெரிய டவுட் இருக்க போகுது? இதில் மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ராகுல் இஸ் அ ஸ்டெடி பேட், கேஎல் ராகுல். அதனால் அவர் வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இல்லை. ஸ்டப்ஸு கோர்ஸ் இஸ் அ குட் பேட்ஸ்மேன். அவர் எந்த அளவுக்கு அவர் கிளிக் ஆவார்னு தெரியாது. அண்டு ஓவரால் தே லுக் லைக் அ வெரி ஆவரேஜ் டீம். என்ன டீமுங்க அது? இஷான் கிஷன் ஆகட்டும், கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஐயோ இது என்னது பேசுறது? அபினவ் மனோகர் வேய் மாதிரி இருங்க அந்த டீம். இந்தியான்றது இட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட். ரிக்கி பாயிண்டிங்கே எத்தனை வருஷம் தலைவனார் ஹர்பஜன் சிங் முன்னாடி. ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர்ஸே சில சமயம் வந்து சப்கான்டினென்ட்ல கஷ்டப்படுவாங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். டிஃபெண்டிங் சாம்பியன் எஸ்ஆர்ஹெச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 டீம்னு சொல்லலாம். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கொஸ்டின், கம்மின்ஸ் இன்ஜுரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவரால் ஆட முடியுமா? அவர் இல்லைன்னா யார் கேப்டன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? எனக்கு என்னமோ ஒரு சர்ப்ரைஸாக அபிஷேக் சர்மா கேப்டன்சி கொடுத்து யங் பிளேயர், யங் ஸ்டார் ஆஃப் இந்தியன் டீம், ஒரு அதுக்கு தகுந்த ஒரு இது இருக்குது அவர்கிட்ட கொடுப்பாங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. கேப்டன் சொன்னது, கேப்டன் கேட்டால் தான் நம்பர் 1 சாய்ஸ் அவராக தான் இருக்கும். பேட் கமின்ஸ் வந்தால் ஹீ வில் டேக் ஓவர். ஸோ கேப்பில் தான் ஃபில்லப் பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு யங் பிளேயரை டெவலப் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ அபிஷேக் சர்மா ஒரு சர்ப்ரைஸ் சாய்ஸாக கொடுப்பாங்கன்னு தான் தோன்றது. சார் பேட்டிங் பவரை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா த பெஸ்ட் T20 டீம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போவே ஐபிஎல் கப்பு வந்து எம்ஆர்சி நகரை நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு இப்போவே. வேற லெவலில் இருக்குங்க அந்த டீம். எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ஐயோ. ஓகே, பட் அதே நேரத்தில் தான் போன வருஷமும் அதே டீம் இருந்தாங்க. ஆனால் ஃபைனலில் அவளால் அந்த ஒரு ஸ்லோ ட்ராக்ல அவளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ அதே இது இந்த வருஷமும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அந்த டீம் நீங்கள் நம்ம வந்து இப்போ ஆசிட்டி நம்ம பேசுறது வந்து ஒரு 2-3 மேட்ச் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு நம்ம பேச போகிறது வேற. இன்றைக்கி நம்ம பேசுறது பூரா கையில் இருக்கிற பேப்பரை வச்சு பேசுகிறோம். இந்த பேப்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெட்டர் டீம் நீங்கள் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சாலிட் டீம். காவ்யா மாறனுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு 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 மேட்ரிக்ஸ் ஒன்று போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை கூட அவங்க விடலை. எல்லா பாக்ஸ்லையும் டீ அடிச்சிருக்காங்க. இனிமேல் மகனே உன் சமத்து, நீ போய் பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அவங்க ஒரு டாஸ்க் மாஸ்டர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது வேறு. நீ போய் உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. மார்வலஸ் டீம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இவர் அபிஷேக் சர்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கமின்ஸ் இல்லைன்னா திருப்பி ஒரு ஆஸ்திரேலியன் கிட்ட தான் போவாங்க. டிராவிஸ் ஹெட் தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது ஒரு இந்தியன் கேப்டன் கிட்ட கொடுத்தா அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இது வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் கிட்ட கொடுத்தா அதுவும் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் கமின்ஸுக்கு விட டிராவிஸ் ஹெட்டு கூட இருக்கிற நேஷனல் கிரிக்கெட்டில் கூட இருக்கிற ஆள். அவரோட சில டிப்ஸ்லாம் இவர் படிச்சிருப்பார். அதுவும் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதை டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன டீமுங்க அது? இஷான் கிஷன் ஆகட்டும், கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஐயோ இது என்னது பேசுறது? அபினவ் மனோகர் வேய் மாதிரி இருங்க அந்த டீம். சந்தீப் சர்மா மேட்ச் வின்னர். ஒரு சர்ப்ரைஸ் காமெண்டு மெண்டிஸ்னு ஒருத்தர். போத் ஹேண்ட்லயும் he could be a surprise weapon for ஸ்ரீலங்கா. போத் ஹேண்ட்லயும் பவுல் பண்ணக்கூடியவர். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ். முதல்ல 8 டெஸ்ட் மேட்சஸ்ல பிராட்மனோட அதிகமாக ரன்ஸ், பிராட்மனோட ஈக்குவல் ரன்ஸு. ஸோ நான் இந்த டீம் என்னென்னா ஒரு இன்னொரு ஸ்டார் வேல்யூ ஆடாக இருக்குது. லாஸ்ட் இயர் வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்லி ஐபிஎல் தான். இப்போ இந்தியாவுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சு பெரிய ஸ்டாராக ஆல்மோஸ்ட் ஸ்டார் பாண்டாங்க. மேபி அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் அவர் அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே மாதிரி தான் அடின்னு அடிச்சார் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் ஒன் டேயில் செட்டப்பில் வர முடியாதனால அவர் எடுக்கலை. T20க்கு டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு.
கிளாசன் ஆல்ரெடி ரேட்டட் as the பெஸ்ட் T20 பேட்டர், ஈவன் அஸ்வினே சொன்னார். ஸோ அவங்க டிராவிஸ் ஹெட் இருக்காங்க, டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு ஹெட்டேக்குன்றது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். சச்சின் பேபி கேரளாக்கு ஐ திங்க் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. அவங்க டீம் எல்லாமே நல்லா இருக்கு. கமிங் மெண்டிஸ் வந்து நான் கிளியராக பார்த்தேன், நான் நிறைய மேட்சஸ் ஸ்ரீலங்காவோட மோர் ஸோ டெஸ்ட் மோல்டில் தான் இருக்கார். அவர் வந்து T20 மோல்டில் எந்த அளவுக்கு பார்க்கணும் அந்த எனக்கு தெரியல. எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்கணும். ஆமாம், அது பார்த்தா தான் தெரியும். பட் அதர்வைஸ் இந்த டீம் நல்லா இருக்கு. அபிஷேக் சர்மா ரொம்ப யங் அண்ட் ரா. ஐ திங்க் கேப்டன்சி மெட்டீரியல் இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவரை முதல்ல நல்லா ஆடுங்க, கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கமின்ஸ் மாதிரி கூல் ஹெட் பார்க்க முடியாது சார். சில பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன்சின்னு கிளியராக அந்த கூல் ஹெட் கமின்ஸ் இருக்காரு. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி டிராவல்ஸ் ஹெட்டுக்கு தான் போகும். மேபி அப்படி இல்லைன்னாக்கா வேற யாருமே கேப்டன்சி பார்க்குற மாதிரி தெரியல. சார் இதில் வந்து முக்கியமாக வந்து புவனேஷ்குமார் அண்ட் நட்ராஜன் ரொம்ப வருஷமாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்லா பண்ண பிளேயர்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக சமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் கம்மின்ஸ் ஜாம்பாவை எடுத்திருக்காங்க. ராகுல் சகர் இருக்கார். ஸோ பவுலிங் யூனிட் எங்கேயோ ஒரு இடத்துல, ஏன்னா உங்களுக்கு பவர் பிளேயில் சமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த பவுலரும் இல்லை. உங்களால் ஹர்ஷல் பட்டேல் பவர் பிளேயில் பவுலிங் பண்ண மாட்டார். கம்மின்ஸ் பவர் பிளேயில் பவுலிங் பண்ணால் அடித்து வெளுத்துருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் சமிக்கு சப்போர்ட்டாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லையே, அதை பவுலிங்கில் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். எவ்வளோ நீங்கள் வந்து ஓப்பனிங் bowling நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன 1 hour 2 hours தானே போட போகிறோம். ஸோ அது அந்த சான்ஸ் அவங்க எடுக்க தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ சாலிடாக இருக்கும்போது, ஒரு ரெண்டு ஷமி வேறு இருக்கும்போது, நீங்கள் ராகுல் சாகர் இருக்கார், இன்னொரு ஸ்பின்னர். இல்லை, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் முல்டர் ஓகே, he can be a very useful பட் support bowler. எத்தனை 4 ஃபாரினர்ஸ் அதான் இல்லை, சப்போர்ட் bowler ஃபாஸ்ட் bowlerல அவர் ஒருத்தர். ஓகே. He can bowl and can bat. உனக்கட் எல்லாம் ஏஜிங் தானே சார். Okay. கடைசி காலம் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், கடைசியாக நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க சார்? நான் தான் நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் Okay. வந்து 8.75. 8.7. ஓகே சார், நீங்கள் சார்? 8.5. ஓகே, 8.5. சார் நீங்கள் சார்? 7. ராகுல் டிராவிட் கோச்சாக இருக்கார் ராஜஸ்தானுக்கு. அண்ட் ராகுல் டிராவிட் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே அந்த ஒரே மாதிரியான கேரக்டர், ரொம்ப காமாக இருப்பாங்க, ஆனால் முடிக்க வேண்டியதை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு பெஸ்ட் T20 பேட்டராக வந்துக்கிட்டு இருக்கார்ல, அவரோட பேட்டிங் எப்படி இருக்க போகுது? சரி, சஞ்சு சாம்சன் ஒரு 10-12 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து அவரோட பேட்டிங் எபிலிட்டி, ஸ்கில் செட்டு, டைமிங் அதெல்லாம் வந்து கொஸ்டினே கிடையாது. என்னென்னா T20யில் அதுவும் ஐபிஎல்லில் எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. சரி, அவங்க டீம் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, செமிஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா வருவாங்க, கிட்டத்தட்ட செமிஸ் முன்னாடி வரைக்கும். பட் அதுக்கு அப்புறத்துலேருந்து வந்து கொஞ்சம் அவங்க ட்ராக் மாதிரி என்னமோ ஃபைனல்ஸில் ஆர் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க சோக் ஆகிடுறாங்க. அது ஒரு ரீசன் இருக்குது. மேபி திராவிட் கோச்சிங் வந்து இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பிளேயராகவும் இருந்தால் ராகுல் டிராவிட், அப்புறம் உங்கள் டீமில் இருந்தார். ஸோ இப்போ அவங்களோட யூனிட்டுக்கு வந்திருக்கார் அவர். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காங்க கோச்சா. ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலிங்கில் எங்கேயோ ஒரு, ஏன்னா ஆர்ச்சர் ரீசெண்டாக பார்த்தோம் அடி வெளுக்கிறாங்க ஆர்ச்சரை போட்டு, ஏன்னா அந்த பழைய ஆர்ச்சரை பார்க்க முடியலை. ஸோ இங்கிட்ட வந்து துஷார் பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால் இந்தியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. சந்தீப் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு. ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா போன வருஷம் சகல் அண்டு அஸ்வின் இந்த மாதிரி இந்த தடவை ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா ஒரே ஸ்ரீலங்காவிலேருந்து எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அந்த இது எப்படி இருக்குது பவுலிங் யூனிட்? ஓகே, இந்த தடவை கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க. பட் அவங்க எப்போதுமே ஒரு இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஏதோ பண்ணி வின் பண்ணிடுவாங்க அந்த மேட்சஸ்ஸு. அவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் எபிலிட்டி வச்சு சேஸ் பண்ணி நிறைய மேட்ச், ஏன்னா பேட்டிங் ரொம்ப லாஸ்ட் டேலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ஹெட்மயரு அதெல்லாம் வச்சு நிறைய மேட்சஸ் பின்னாடி அடித்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ பார்க்கணும் இந்த வருஷம் வந்து அந்த டீம் வந்து எந்தளவுக்கு, ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் பாருங்கள் திங்க் டேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அஸ்வின் பெரிய ரோல் ப்ளே பண்ணார் ராஜஸ்தான் ராயல்ஸில். ஏன்னா அஸ்வினோட ரோல் வந்து அண்டர்மைண்டு, ஆஸ் அ கிரிக்கெட்டரும் அண்டர்மைண்டு, ஆஸ் அ லீடரும் அண்டர்மைண்டு. ஏன்னா ஹவு மச் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த டீம்னு அவங்களோட பியர் கிரிக்கெட்டர்ஸ் கேட்டால் தான் தெரியும். அந்த டீமில் இருக்கும்போது அவர் சஞ்சு சாம்சன் ஒரு ஆல்மோஸ்ட் ராஜாமணின்னு ஒரு ஃபீல்டிங் இந்த ட்ரெயினர் அவங்க எல்லாமே ஒரு யூனிட்டாக ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்களதுல. ஸோ அது வந்து ஈவன் ஆர்டினரி பிளேயர்ஸை கூட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. மேபி திராவிடோட இன்புட் பெரிய இன்புட்டாக இருக்கும். ஏன்னா சஞ்சு வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட் பர்சன், எவ்வளோ தூரம் அவன் டீமை கொண்டு வரான்றது தான் பார்க்கணும். சார் எனக்கு பட்லர் இந்த தடவை இல்லை, ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் அண்டு கேப்டன்ஷிப்லேயும் இருந்திருக்காரு, நிறையா இதில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார், டீமை வழி நடத்திக்கிட்டு இருந்தார் போது. பட்லர் இல்லை, ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜூரல் அண்ட் பராக் இருக்காங்க. ஜூரலில் மேபி 1 ஆடி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஏன்னா 11 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஜூரல் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது T20 செட்டப்புக்கு. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டையோ அல்லது ஒரு 50 ஓவர் பேசிஸ்லையோ அவரை வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக ஒத்துக்கலாம்.
ஸோ ரியான் பராக் இஸ் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். ஹெட்மயர் இருக்கார். ஹெட்மயர் கேன் கம் இன் 2 down. மேபி ரியான் பராக் வில் கம் இன் 1 down. அண்டு வேற வந்து இந்த சூரியவன்ஷின்னு ஒருத்தர் யங் 15-year-old ஆமாம், யங்கஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் டிராவிட் அவரை பற்றி ஸ்பெஷலாக சொன்னார் இன்டர்வியூவில். நாங்கள் வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் ஹிம் ஆன் ஹிம் அப்படின்னு, இன்வெஸ்டிங் ஆன் ஹிம் அப்படின்னாரு. அதனால் அவரை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவரே கொஞ்சம் மேலே கூட அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பேட்டிங் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக ரொம்ப பிரமாதமாக இல்லாட்டாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டிங் ஆடுற அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க. அதனால் நிதிஷ் ராணா இட்ஸ் அ வெட்டரன் கிரிக்கெட்டர் who has been brought to ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஒரு கீ பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். ஸோ ஓவரால் இட் இஸ் அ டீசன்ட் டீம். எப்போ பார்த்தாலும் சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்களா செமிஃபைனல் வரைக்கும் வந்துடுவாங்க அந்த மாதிரி டீம். அப்படி ராஜஸ்தான் முன்னாடி வரைக்கும் வருவாங்க. ஒரு கடைசி செமிஃபைனல் வர சான்சஸ் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்க. அதனால் போலிங்கும் ஒரு ஆவரேஜ் போலிங் தான், எல்லாமே ஆவரேஜாக இருக்குது. பட் ராகுல் டிராவிடுடைய ரோல் வில் பி a key ரோல் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். சார் ஓவராலாக டீம் எப்படி இருக்கு? அதான் இது கரெக்டாக சொன்னார் சௌரி. அதாவது பாதி டோர்னமெண்ட் இப்போ டீம் அது எப்போவுமே அந்த மாதிரி. அதோடு இல்லாமல் அவங்களோட நீங்கள் டீம் இது வரைக்கும் அவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னமோ அவங்க ஆர்ஆருக்கு வந்து அந்த லெக் ஸ்பின் மேலே தனி காதல் உண்டு. எங்கே லெக் ஸ்பின்னர் பார்த்தாலும் எடுத்து போட்டுப்பாங்க. முருகன் அஸ்வின் இருந்தார், சாகல் இருந்தார், ஜம்பா இருந்தார், இன்னொரு லெக் ஸ்பின்னர் கர்நாடகா லெக் ஸ்பின்னர் கூட ஒரு சீசன் சேஸ் கோபால். இந்த மாதிரி எங்கே யார் லெக் ஸ்பின் போட்டாலும் சூப்பர் அப்சர்வேஷன் இது. தூக்கி போட்டுப்பாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஓகே இது நான் டீமா சரி ஸ்ரீலங்கன் லெக் ஸ்பின்னர் இருக்காரு இப்போ. ஆமாம், அதான் இவர் ஹசரங்கா இருக்காரு, சாகலும் இருக்காரு. ஒரே பாயிண்ட் அதில் நான் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டார்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடி டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆடி, அதே மாதிரி ரியான் பராக் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் ஐபிஎல் தான். பட் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி T20ல எக்ஸலண்ட்டாக பண்ணார். இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவ் வந்து போலிங்லாம் கொடுத்து ஒரு மேட்ச்சில் கடைசி 3 விக்கெட்டு ப்ளஸ் பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடினார். ரியான் பராக் கொடுத்த லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அவரோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ராஜஸ்தானுக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸலண்ட் கிரிக்கெட்டர் ரியான் பராக். இன்ஃபேக்ட் ஃபியூச்சர் ஸ்டாராகவே பார்க்குறாரு ரியான் பராக் இன்னும் another 3-4 இயர்ஸில். ஓகே, எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ராஜஸ்தான் 6. ஓகே சார், நீங்கள் 6. ஓகே, நான் 7 கொடுப்பேன். ஓகே. குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் பிரின்ஸ் தலைமையில் டீம், பட்லர் ஓப்பனிங் அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங் அண்ட் ரீடைன்சன் சாய் சுதர்சன் ஷாருக்கான் மினி தமிழ்நாடு டீமே அங்கே இருக்கிறாங்க. அதுதான் அதை எப்படி பார்க்கலாம்? சார் நான் கோவப்பட்டேன். சம கேள்வி கேட்டீங்க. ரமேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை அவர் தான் சென்னை காதலர். சென்னை தமிழ்நாட்டு டீமில் இருக்கிறவங்களே இது பண்ணோம். ஓகே. சம்பவம் சார் லாஸ்ட் இயரும் சரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சோ தெரியாமலையோ தமிழ்நாடு ரெப்ரஸன்டேஷன் நிறையா இருக்குது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்கார். ஷாருக் கான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். எதனால் அந்த ரஞ்சி சயித் முஷ்டாக்லாம் ஏதாவது இன்ஜுரியாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அவர் வந்து விளையாடுறதில்ல. அவரும் ஒரு பிளேயர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் இருக்கார். சாய் சுதர்ஷன் இந்த இன்ஜுரி இல்லைன்னா இத்தனை நேரம் பை திஸ் டைம் இந்தியாவுக்கு 1 day இல்லை இந்த செட்டப்பில் ஷூராக வந்திருக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் வரக்கூடிய மெட்டீரியலை நான் பார்க்குறேன் சாய் சுதர்ஷனை. அவரோட ஸ்கோப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு நம்ம சாய் கிஷோர் இஸ் a வெரி குட் லெக் ஸ்பின், ஐ மீன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இது எல்லாமே இருக்காங்க அவங்க டீமில். கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார் குஜராத்தில். கிளென் ஃபிலிப்ஸ் இப்போ பார்த்த அந்த டோர்னமெண்ட்டில் என்ன ஒரு ஃபீல்டிங்கு பேட்டிங்லாம் அடித்து மாட்டுச்சுனாக்கா அவர் எங்கேயோ போயிடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி சுப்மன் கில் இஸ் அ டெஃபினட் ஃபேக்டர். ஷாருக் கான்லாம் பவர் ஹிட்டிங் யூஸ் பண்ணி அவன் வந்து நல்ல கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா அவன் நல்ல அடிஷன். ராகுல் திவாத்தியா ஒரு பெரிய ஸ்டாராகவே இருந்தார் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் துபாய் அண்ட் இதில் மேட்சஸ் நடக்கும்போது எல்லா மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஐ திங்க் ராஜஸ்தானுக்கு நினைக்கிறேன் அப்போ ஆடும்போது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களதில். நல்ல டீமாக தான் தெரியுது. இது ரத்தர்ஃபோர்டு கூட நல்ல பிளேயர் தானே ஆக்சுவலாக. ஆமாம் சார், டீமை பார்க்கும்போது ஒரு மாதிரி சாலிடாக இந்தியன் பேட்ஸ்மேன்ஸையும் இந்தியன் பவுலர்ஸையும் நம்பி இருக்கிற டீமாக தெரியுது. சிராஜ் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் அகமதாபாத்தில் அந்த ஸ்விங் ஆகிற கண்டிஷனில் எப்படி பண்ணுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிராஜ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோட்ஸியா மும்பைக்காக டீசெண்டாக பண்ணார். எக்கனாமி நல்லா இருந்தாலும் விக்கெட்டும் எடுத்தார். அப்படி கூடிய பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறையா நம்ம சொன்ன மாதிரி ரூதர்ஃபோர்ட், வாஷிங்டன் சுந்தர் நிறையா டேலண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு இருக்குல்ல. ஸோ இன்னொன்று ஆசிஸ் நெக்ரா கோச். ஸோ அதை நம்ம எல்லோரும் பேசி ஆகணும்னு நினைக்கிறோம். அவரே வந்து போலிங் போட்டாலும் போட்டுருவார். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவரோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது? இல்லை ரபாடா, முகமது சிராஜ் இந்த காம்பினேஷன் அண்டர் தி
கோச் கைடன்ஸ் ஆஃப் ஆஷிஷ் நேரா ஓரளவுக்கு இன்ஃபேக்ட் இது வந்து முகமது சிராஜுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்கிற அவருடைய இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்முக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக ஆகலாம் இந்த சீசன். இது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி இந்தியன் டீம் நவ் இன் ஆல் ஃபார்மேட்ஸ். அதுதான் முக்கியம். T20லேருந்து வெளில வந்துட்டார். இந்த ஒன் டேயில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் ட்ராப்டு. இதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டு எப்படி அவருக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆஷிஷ் நேரா கோச்சிங்கில் அவரால் ஓரளவுக்கு ஃபார்ம் பிக்கப் பண்ண முடியும்னா நல்ல விஷயந்தான் அது. பிரசித் கிருஷ்ணா, we all talked about பிரசித் கிருஷ்ணாஸ் talents and செலக்டர்ஸோடைய ஃபேர்ம் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீஃப் ஆன் ஹிம். அவரும் இந்த சீசன் அவரும் 2 சீசனாக இன்ஜுரி ப்ராப்ளத்தினால அவரால் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆஸ்திரேலியாவில் இந்த வாட்டி கிடைச்ச சான்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அதனால் இவங்க எல்லாருமே ஒரு 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 போலிங் அட்டாக் ஒரு டீசெண்டான போலிங் அட்டாக் இருக்குது. அண்ட் வித் குட் கோச்சிங் அண்ட் குட் கைடன்ஸ் ஐ திங்க் திஸ் திஸ் போலிங் அட்டாக் கேன் பிகம் அ வின்னிங் காம்பினேஷன். அதனால் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற டீம் தான் இது. கண்டிப்பாக சார். ரஷீத் கான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பவுலர். பட் அவருக்கு கம்பேர் பண்ணி போன தடவை நூர் அகமது இருந்தார். அது மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா வாஷிங்டன் இருக்கார். வாஷிங்டன் ஓவரால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடிய பவுலர். அது மாதிரி சாய் கிஷோரும் ஒரு மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இன்னொரு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னா அது என்ன இஷ்யூன்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இதே ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரஷீத் கான் ஒரு 4 ஓவர் டெஃபினெட்லாக ஹில் டேக் கேர் ஆஃப் இட். எந்த பிரச்சனையும் இல்லை. வாஷிங்டன் சுந்தரும் ஒரு டைட்டாக போடணுன்னா டைட்டாக போட்டுருவார். டைட்டாக உங்களுக்கு விக்கெட் எடுக்காட்டா கூட நல்லா டைட்டாக 4 ஓவர் போடணுன்னா போட்டுருவோம். 8 ஓவர் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பான அந்த பேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க என்ன அடித்து கொடுத்தாலும் ஆப்போனண்ட்டை கூப்பிட்டு ஒரு தட்டில் வச்சு வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் வச்சு அப்படியே எடுத்து கொடுக்குற 2 பவுலர் சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும். ஓகே. இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் அந்த டீம் வந்து டிராஃபி அடிக்கிறதுங்கிறதுல மறந்துடலாம். இந்த 2 பேரும் டீமில் 11ல் இருந்தாங்கன்னா அந்த மேட்ச் பார்க்குறத நம்ம மறந்துடலாம். சார் நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் வந்து 5. ஓகே சார். நீங்கள் 6. ஓகே 6. ஓகே சார். கடைசி டீமாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி கேப்டன். இன்னும் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலை. அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. யாரை கேப்டனாக போட KL ராகுலா நிறையா பேர் வந்து அக்சர் பட்டேல் கேப்டனாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது கேப்டனுக்கு KL ராகுலா அக்சர் பட்டேல் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அக்சர் பட்டேல் தான் நான் சான்ஸ் எடுப்பேன். ஏன்னா KL ராகுல் ஆல்ரெடி டெஸ்டட். நீங்கள் KL ராகுலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நேஷனல் லெவலில் அவர் பிரேக் பண்ண போகிறது இல்லை. அக்சர் பட்டேலுக்கு ஏஜ் இருக்குது, அவருக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு T20 எங்கேயாவது லீட் பண்ணுறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வைஸ் இருக்க கேப்டன் அவர் ஆகியிருக்காரு இந்தியா டீமுக்கு. கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக 11ல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்கள் கொடுக்கறது தான் பெட்டர். ஏன்னா ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா KLக்கு பின்னாடி வந்து ஒரு பெட்டாலியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ரிஷப் பந்த் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா சான்ஸ் கொடுக்குறாங்க. துருவ் ஜுரேல் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இவர் ஆட்டம் இவரோட பொசிஷன் கொஞ்சம் ஆடும். அந்த மாதிரி இருக்கிற பொழுது அக்சர் பட்டேல் சாலிட் 11ல் அவர் பேரை எழுதிட்டு தான் மீதி தான் 10 பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அக்சர் பட்டேல் கொடுக்கறது தான் நியாயமான இதுவாக இருக்கும். ஒரு ஃபாரின் டீம் எடுக்கும்போதே ஒரு சூப்பரான டீம் எடுத்திருக்காங்க. ஃபேஃப் டூ பிளஸி, ஹாரி ப்ரூக், ஜேக் ஃப்ரேசர் மெர்க் அண்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக சமீரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. டீமை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் ஃபாஸ்ட் டீம் ஓவராலாக பார்க்க ஹாரி ப்ரூக் டவுட். இப்போ ஐ திங்க் இஸ் கோயிங் டு வித்ட்ரா அப்படின்னு ஐ ரெட் இட். இல்லை இல்லடா அவர் வித்ட்ரா பண்ணாருன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு அவரால் ஆடவே முடியாதுன்ற ஒரு என்ன பண்ணுறது அவருக்கு. ஐ திங்க் இஸ் சப்கான்டினென்ட்டில் அவருக்கு வந்து ஒரு செட் ஆகலை. ஹி ஹஸ் பீன் ஃபஸ்ட்டு IPL he didn't perform, செகண்ட் IPL he went with injury. இந்த வாட்டியும் வரமாட்டார் அப்படின்னு ஐ டோன்ட் நோ. ஷுட் பி கன்ஃபார்ம்டு ஒன்று. அது கன்ஃபார்ம்டா என்னன்னு தெரில எனக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வெரி ஸ்ட்ராங் டீமாக தெரில. டூப்ளசி வந்து கொஞ்சம் இஸ் கெட்டிங் ஏஜ்டு. இஸ் அரவுண்ட் 40 அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் யூ வில் பிளே லாங் இன்னிங்ஸ் ஈவன் அஸ் அன் ஓப்பனர். ரொம்ப லாங் இன்னிங்ஸாக ரொம்ப வித் ஹை ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆட முடியுமான்னு டவுட்டு. கருண் நாயர் இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். அதனால் அவர் ஒரு வேளை அவருடைய ஃபார்ம் கண்டினியூ ஆகி இந்த குஜராத் இந்த டெல்லி டைமுக்கும் கிளிக் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வேறு யாரும் மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ராகுல் இஸ் அ ஸ்டெடி பேட், KL ராகுல். அதனால் அவர் வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இல்லை. ஸ்டப்ஸு கோர்ஸ் இஸ் அ குட் பேட்ஸ்மேன். அவர் எந்த அளவுக்கு அவர் கிளிக் ஆவார்னு தெரியாது. அண்டு ஓவரால் தே லுக் லைக் அ வெரி ஆவரேஜ் டீம்.
ஸோ சமீரா கூட பெரிய பெரிய லெவலில் சக்சீட் ஆன பவுலர் இல்லை அவர். ஹேமந்த் பதானி ரீசெண்டாக துபாய் கேபிட்டல்ஸ்க்கு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் தான் கோச்சாக இருக்க போகிறாரு. ஸ்டார்கன் நட்ராஜன் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் இருக்க போகிறாங்க. அண்ட் அக்சர் பட்டேல் ஒரு ஸ்பின் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ்தோஷ் சர்மா போன வருஷம் பஞ்சாபுக்கு நம்ம பார்த்தோம் எப்படி விளையாண்டாருன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட் எவ்வளோ ஒரு டீமுக்கு இதாக இருக்கும். நட்ராஜன் ப்ரூவன் ஐபிஎல் அதுவும் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. மிச்சல் ஸ்டார்க் சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ், பட் நல்ல ஸ்விங் பவுலர், உள்ள பேஸ் வித் ஸ்விங் இருக்குது, நல்ல பிரேக் த்ரூலாம் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் கொஸ்டினே இல்லை. அவங்களுக்கு ஒரு இப்போது சில அன்னோன் கமாடிட்டி வந்து நல்ல கிளிக்காகிறதுக்கு சான்சஸ் பொட்டன்ஷியலாக ஸ்டப்ஸ் பார்க்குறேன். நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய மேட்ச் 1-1 ஆடி கண்ணாபுரம் அடிக்கிறார் அவர். இந்த டோர்னமெண்ட் என்ன இன்ஜுரியா என்னன்னு தெரியல. அவரோட ஸ்டைலுக்கு T20 ஆடணும். அவர் ஏன் அவர் இந்த டீமில் இல்லைன்னு தெரியல. அவர் வந்து நல்ல பிளேயர் தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க கருண் நாயர் அகெயின் ஒரு இந்த கண்டிஷன்ஸில், இந்தியன் கண்டிஷன்ஸில் இந்த எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ்லேயும் நிறையா ஸ்கோர் பண்ணார். அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்னொன்று ஒரு ஸ்டார்ட்லேயே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கேப்டன்சி கொடுக்காம இருந்தால் இட் சென்டிங் ராங் சிக்னல்ஸ். இத்தனை நாளாக அவள் கேப்டன் டிசைட் பண்ணாமல் இருப்பாங்க ஒரு டீம். யோசிச்சு பாருங்கள். ஒரு வந்து ஐதர் அக்சர் ஒரு கேஎல் தான், 2 பேர் தான் கேண்டிடேட்டு. இதில் என்ன பெரிய டவுட் இருக்க போகுது? இதில் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து சாரோட ரமேஷோட ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்னன்னாக்கா, அக்சர் பட்டேல் ஒரு சில பேர் பார்க்கும்போது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் அக்யூமென்சி ராகுல் ஒரு பாயிண்டில் இந்தியன் கேப்டனாகவே அவன் பேட்டிங் பொசிஷன் 5, 6 ஓப்பனிங் மாற்றி வீத்தி டீமில் செட்டிலே ஆடகணம் பண்ணி வைஸ் கேப்டனாக ஒரு 2 மேட்ச் லீட் பண்ணியிருக்காரு அவர். இன்ஃபேக்ட் அவரை வந்து எங்கேயோ போக வேண்டிய கிரிக்கெட்டர் அவரோட ஓன் மைண்டில் இருக்கிற இஷ்யூஸ்னால. பட் இந்த லாஸ்ட் இயர் எல்எஸ்டி, அதுக்கு முன்னாடி எல்எஸ்டியில் நல்ல டீசெண்டாக தான் கேப்டன்சி பண்ணார். பிகாஸ் ஆஃப் இஸ் இஷ்யூஸ் வித் மேனேஜ்மெண்ட்டாக அவங்க கோயிங் நடு இதில் வந்து அவர் பேசி தான் அவரோட இமேஜை கெடுத்தாரே தவிர அதர்வைஸ் இஸ் அ டீசன்ட் கேப்டன். என்ன கேட்டால் ஐ வுட் ராதர் கோ வித் ராகுல். பட் ஓவரால் அவங்க டீம் இவர் சார் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாக எங்கேயுமே வந்து ஒரு எக்ஸ்பேக்டர் யாருமே இல்லை. ஓகே, ஃப்ரேசர் மெர்க்கர் பெருசாக ரேட் பண்ணுறாங்க T20ல பார்க்கலாம். இப்போது இந்தியன்ஸி இந்த ஃபாரின் பிளேயர்ஸும் இப்போது பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக்கு நான் அங்கே ஆடுறதெல்லாம் பார்க்குறேன். அவரை மாதிரி பிளேயரே இல்லைன்னு நினச்சேன் நான். இங்கிலாண்டுலாம் ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடிலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போகுது. எல்லாமே ஒவ்வொரு பாலும் டைம் பண்ணும்போது என்னன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பிளேயரெல்லாம் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர் மாதிரி தெரியுது. ஆனால் சப்கான்டினென்ட்டில் வந்தால் ஸ்பின் ஆட முடியல அவங்களால. இந்தியான்றது இட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட். ரிக்கி பாயிண்டிங்கே எத்தனை வருஷம் தடவுனார் ஹர்பஜன் சிங் முன்னாடி. ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர்ஸே சில சமயம் வந்து சப்கான்டினென்ட்டில் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் வந்து இவங்களாம் கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியல இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய லெவலில் நெக்ஸ்ட் லெவல் வருவாங்கன்ட்டு. ஓகே சார், கடைசியாக லாஸ்ட் கொஸ்டின், உங்களோட டாப் 4 ப்ரெடிக்ஷன் யாராக இருக்க போகிறா? டாப் 4 ப்ரெடிக்ஷனா டெஃபினட்டாக SRH, ஓகே, MI, ஓகே, பஞ்சாப், ஓகே, CSK. சார் SRH, ஓகே, MI, CSK அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். சார் உங்களுக்கு? SRH, குஜராத் டைட்டன்ஸ், டார்காஸ் பஞ்சாப், ஓகே, மும்பை இந்தியன்ஸ். ஓகே, 2 பேரும் சிஎஸ்கே சொல்லியிருக்கேன். சார் மட்டும் தான் சிஎஸ்கே சொல்லலை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறையா கிரிக்கெட் பேசியிருக்கோம், எல்லா டீமோட குறைகள் நிறைகள் பேசியிருக்கோம். எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த பிளேயர்ஸ் நிறையா பாசிட்டிவ் பேசுவாங்க, இவ்வளோ புகழ்வாங்க. சிஎஸ்கேன்னு சொன்னாலே புகழ்கிற மத்தியில் இந்த குறை இருக்குது அப்படின்னு நிறையா இதை நீங்கள் ஓப்பனாக பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரெட் நூல் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நன்றி 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 ஃப்ராங்க்லின். நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து எங்களையும் பேச வச்சிங்க. முதல்ல நீங்கள் சொன்னபோது 4 டீம் அனலைஸ் பண்ணோட என்டையர் ஐபிஎல் அனலைஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.